தீபிகா, டிட்வா புயல் சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் அது மிகவும் மெதுவாக நகர்வதால் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகமாக டிட்வா புயலின் வேகம் இப்போது மீண்டும் குறைந்திருக்கிறது. இதனால் 7 மாவட்டங்களில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இது தவிர விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், வேலூரை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த மழை பொழிவானது தொடரும் என்றும், இந்த வேகம் அதிகரித்தால் மட்டுமே அது சென்னையை மேலும் 30 கிலோமீட்டர் வரை நெருங்கும் வரை இந்த மழைப்பொழிவு இருக்கும் என்றும் வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. மாலை 4 மணி வரை இந்த தொடர் மழைப்பொழிவு இருக்கும் என்றும், அதற்கு பிறகு மேலும் சற்று வலு குறைவதால் மழையின் அளவு இன்று இரவுக்குள் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து இதே போல வேகம் குறைந்தே இந்த டிட்வா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது புயலாக இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய டிட்வா இன்னும் நெருங்க மேலும் வலுவிழக்கும் என்றும், ஆனால் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை, இது தவிர விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், வேலூரை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருக்கும் என்றும், அந்த அளவுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பரவி இருக்கிறது என்றும் வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இன்று காலையில் இருந்து 5 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்த டிட்வா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது அதனுடைய வேகம் 3 கிலோமீட்டராக குறைந்திருப்பதால் மழையானது தொடர்ச்சியாக பெய்யும் என்றும், இது இன்று மாலை இரவு வரை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. தீபிகா.